தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் ஒரு தனியார் ஊடகத்திற்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. நீங்க அதை கவனிச்சிருக்க கூடும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். எனது நண்பர் ஒருவர் இன்றைய தினம் இந்த கேள்வியுமே எழுப்பினாரு. அதாவது தேர்தலுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்கல அப்படிங்கிறத நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க. 2 முறை பிரச்சனையுமே முன் வந்து கூட அதை வந்து புறக்கணித்து சென்றார் அப்படிங்கிறதுமே ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி எல்லாம் இருக்கையில் அந்த நண்பர் எனக்கு கேட்கும் பொழுது அண்ணன் சீமான் அவருடைய சைலன்ஸ் அப்படிங்கிறது இந்த டைம்ல ரொம்பவும் அவசியம் தானே. தொடர்ச்சியாக எல்லா பேட்டிகளுமே நம்ம கொடுக்க அது நமக்கு தான் வந்து பேக் ஃபேர் மாதிரி அவங்க மாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அண்ணன் சீமான் அவர்களும் நன்கு உணர்ந்த பிறகுதான் வந்து அனைத்து இடத்துல நம்ம பேட்டியில் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும், தேவையான நேரத்தில் நம்ம வந்து கண்டிப்பா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. ஸோ இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டிகளுமே கொடுத்திருக்கிறார். இந்த நண்பர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுவே நமக்கு அவசியம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாருங்க. ஸோ தொடர்ச்சியாக கொடுக்கவில்லை அப்படின்னாலும் நாம கொடுக்கின்ற ஒரு பேட்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு எங்கேயுமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ஒரு முக்கிய ஒரு சாராம்சமாக இருக்குது. ஸோ அதிகமாக கொடுப்பதை விட சரியான நேரத்தில் சரியான டைம்ல கொடுப்பது அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படியே சீமான் அவர்கள் இன்றைய தினம் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பெரிதளவில் பேசுபொருளாக மாறி இருக்குதுங்க. ஜஸ்ட் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு, ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. அதாவது பெண்களுக்கான ஒரு சாதனை விருதாக இது பார்க்கப்படுதுங்க. இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் அவர்களே சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களும் தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கெல்லாம் பின்னர் இன்றைய தினம் வந்து இந்த நிகழ்வில் கலந்த இந்த காணொலி அப்படிங்கிறது வெளியாகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 நாட்களுக்குள்ள இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்க கூடும். ஸோ சரியாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முன்பு நாளாக இருந்திருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த பேட்டியில ஒரு சில கேள்விகளுமே கேட்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் அதற்கு பதில் கொடுக்கிறாரு. அதுல உங்களுடைய தம்பியாக இருக்கின்ற விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறார், அவருக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு கருத்துக்களோ இல்ல ஒரு அறிவுரையோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மேல கூடுதல் எழுப்பப்படுது. அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, நான் அதிகமாக சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல பதில் பண்றாருங்க. அதாவது அதிகமாக சொல்லிவிட்டேன், எப்படின்னா தமிழ்நாடை கட்டமைக்க வேண்டும், என்ன நமக்கான கொள்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்தே வந்து விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான் இது குறித்து நாமளுமே பல காணொலியில் பேசியிருக்கோம். ஸோ இப்படி எண்ணற்ற விடயங்கள் அவரிடம் பகிர்ந்தாலும் அவர் எதையுமே காதல வாங்கிக் கொள்ளவில்லை அப்படிங்கிறதுமே நான் சீமான் அவர்கள் ஒரு மன வருத்தத்தோடு நேற்றைய தினம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ணி அடுத்ததனுடைய அவருடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நாளைய தினம் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து செல்கிறார். ஸோ இன்னுமே சில கேள்வி எழுப்பப்படுகிறது. அண்ணன் சீமானுடைய தோல்வி அப்படிங்கிற எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார்கள். அண்ணன் சீமான் அவர்களும் தம்பிமார்களுக்கு ஊக்குவிப்பு தருகின்ற மாதிரி பல பதில்கள் மேல கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படி இந்த காணொலி அப்படிங்கிறது தமிழ்நாடு எங்கும் தற்பொழுது சொல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நாம இந்த கமெண்ட் செக்ஷன்ல நாம நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். ஸோ ஒரு காணொலி 2 காணொலிகள் அப்படின்னாலுமே இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே. அதாவது குவான்டிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு வேண்டுமானம் இருக்கலாம், ஆனால் குவாலிட்டி தான் ரொம்பவும் முக்கியம் அப்படி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி தொடர்ச்சியாக பல மாதிரி பேட்டிகள் கொடுப்பதையுமே தாண்டி இந்த மாதிரி சில காணொலிகள் சீமான் பேசினாலும் இது தமிழ்நாடு ரீச் ஆகிற மாதிரி நாம செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. சீமான் அவர்கள் தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு மனம் விட்டு பேசிய ஒரு காணொலியாக பார்க்கப்படுகிறது. முழு காணொலி இன்னும் வெளியாகல, அங்கு எடுத்த சில பேட்டிகளோட சில துணுக்குகள் மட்டும் வெளியாகி இதையெல்லாம் குறித்தும் உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.